ஊழியத்திற்கு ஒரு மனிதன் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பணி செய்ய வேண்டும் என்று அவன் வருவதினால் அவனுக்கு கிடைக்கின்ற லாபங்கள் என்ன, அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு புத்தகத்தினுடைய எழுதப்பட்ட நோக்கம், அந்த ஆக்கியோன் அந்த புத்தகத்தை எதற்காக எழுதினார், அதை யார் எழுதினார், யார் அந்த புத்தகத்தை பெறப்போகிறார், ரெசிப்டன்ட் அது யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கொண்டாதான் நம்ம வேதாகமத்தில் இருக்கிற அந்த புத்தகம் சொல்லுகிற பொருளை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தையும் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தினுடைய மைய கருப்பொருளை நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு புத்தகம் ஒரு ஆக்கியோனால் எந்த நோக்கத்திற்காக யாருக்கு எழுதப்படுகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்வதற்காக எடுத்துக்காட்டாக அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1வது அதிகாரம் 1வது வசனம். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அப்போ இந்த நடவடிக்கைகளை எழுதின ஆக்கியோன் யார் அப்படின்னா டாக்டர் லூக்கா. யாருக்கு எழுதுகிறாரு, அதிலேயே அவர் முகவுரையில் சொல்கிறாரு, தெயோப்பிலு அவருக்கு எழுதுகிறார். என்ன நோக்கத்திற்காக எழுதுகிறார் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் என்ன சொல்லுது வரலாறு அப்படின்னா, பவுல் சிறைச்சாலையிலே சுவிசேஷத்தின் நிமித்தமாக அடைக்கப்பட்ட பொழுது அவரை வெளிக்கொண்டு வருவதற்காக அரசாங்கத்திடம், அரசு அதிகாரியிடம், குறிப்பாக அதை வக்கீல்னு கூட வச்சுக்கலாம், பவுல் மேலே எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாகவும், அதே போல் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத அரசாங்கத்திற்கு ஆவணப்படுத்தி தெரிவிக்கும் விதமாகவும் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். அதற்காகத்தான் அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க, ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி ஆவணப்படுத்தி அதை அரசாங்க அதிகாரியாகிய தெயோப்பிலுவுக்கு டாக்டர் லூக்கா சமர்ப்பிப்பதற்காக, அந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள். ஒருவேளை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது உபதேச நிருபம் அல்ல, இதில் இருந்து நாம் உபதேசத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஒருவேளை அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் இருக்குது இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட், அதாவது வரலாற்றை பதிவு பண்ணின ஒரு ஆவணம். இதில் இருந்து உபதேசத்தை எடுக்கிறதுனால தான் பிரச்சனை. அப்போ எழுதப்பட்ட நோக்கம், எழுதியது யார், யார் அதை பெறப்போகிறார், இந்த 3ஐயும் நாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் அந்த புத்தகம் சொல்லுகிற செய்தியை புரிந்து கொள்ள முடியும். 66 புத்தகங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. பிபிலோஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னென்னா புத்தகங்கள். இதை தான் நம்ம பைபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1 தீமோத்தேயுக்கு 2 தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்தில் அந்த நிருபத்துவம் பாஸ்டரல் எபிஸ்டல்ஸ், அதாவது போதக கடிதங்கள், தனி நபர்களுக்காக எழுதப்பட்டது. இதை எழுதினவர் பவுல் சிறைச்சாலையிலிருந்து இதை எழுதுகிறார். இதை சிறைச்சாலை நிருபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிறைச்சாலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அந்த நோக்கத்தை விளக்கி காண்பிக்கும்படி தீமோத்தேயு அப்படிங்கிறவருக்கு பர்சனலாக இவர் எழுதுகிறார். தீமோத்தேயு யார் அப்படின்னா, பவுலுடைய அடுத்த பின்னோடி, அதாவது பவுலுக்கு பின்பாக இந்த ஊழியத்தை தொடரப்போகிறவர், பவுலுடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பவுலுக்கு பின்பாக இந்த ஊழியத்தை தலைமையேற்று தொடரப்போகிறவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது வரலாற்று ரீதியான பின்னணியம் என்ன அப்படின்னா, பவுல் சுவிசேஷத்து நிமித்தமாக ஜெயிலில் இருக்கிறார். தமிழில் எதை சொன்னோம்னா கட்டுண்டவனாக அப்படின்னு வரும். ஜெயிலில் இருக்கிறார். அப்போ ஜெயிலில் இருக்கும் பொழுது பவுலை குறித்து தவறான செய்தி திருச்சபையிலே கள்ள தீர்க்கதரிசிகளால் பரப்பப்பட்டது. என்ன அப்படின்னா, உங்கள் பவுல் சரியாக ஊழியம் பார்த்துருந்தார்னா, உங்கள் பவுல் சரியாக ஆண்டவருக்காக உண்மையாக உத்தமமாக அவருடைய செய்தியை சொல்லியிருந்தார்னா, ஏன் ஆண்டவர் பவுலை சிறைச்சாலை செல்லும்படி அனுமதித்தார்? ஒருவேளை பேதுரு சிறைச்சாலையிலே கைது செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை ஆண்டவர் விடுவித்தார் அல்லவா? ஒருவேளை பவுலை ஏன் அப்படி விடுவிக்கல? அப்போ பவுலிடத்தில் ஏதோ தவறும் பாவமும் பிரச்சனையும் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படி சொன்னாங்க. அப்போ இதையெல்லாம் கேள்விப்படும் பொழுது இளைஞனாக இருக்கின்ற இந்த தீமோத்தேயுனுடைய மனம் ரணமானது. தீமோத்தேயுனுடைய நேச்சர் என்ன அப்படின்னு பவுல் சொல்கிறாருன்னா, டிமிட், அதாவது
ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதுறார். அப்படின்னா தீமோத்தேயு இன்னும் 2-3 இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்படி அவர் ஒரு பயந்த மென்மையான இருதயம் கொண்டவர். இப்படிப்பட்ட விமர்சனங்களை தீமோத்தேயுக்கு ஏற்க முடியவில்லை. தன்னுடைய பாஸ்டர், தன்னுடைய முன்னோடிய, தன்னுடைய மென்டரை, வழிகாட்டிய இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் என்னுடைய ஊழியம் என்னவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி யோசிக்கிற ஒரு மனநிலையில் தான் பவுல் இந்த கடிதத்தை பர்சனலாக தனிப்பட்ட முறையில் தீமோத்தேயுக்கு சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். இதில் நல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த நல்ல அப்படிங்கிறதோட சேர்த்து பவுல் நிறைய காரியங்களை சொல்கிறார். இதையெல்லாம் நாம் படித்து கொண்டோம் என்று சொன்னால் ஊழியத்தில் நமக்கு கிடைக்கப் போகின்ற லாபங்கள் என்ன? ஒரு மனிதன் ஆண்டவருடைய பணியை செய்ய முன்வருவான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கப் போவது என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை சுருக்கமாக நான் அதை உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். இப்போது உதாரணமாக நிறைய மிஷனரி ஸ்தாபனங்களில் நிறைய ஊழியர்களை கூட்டு வந்து சபைகளை அவர்களை நிறுத்தி சாட்சி சொல்லுவாங்க. பெரும்பாலும் அந்த ஊழியர்கள் தாங்கள் பட்ட பாடுகளை ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுவாங்க. ஒருவேளை அதனுடைய விளைவு என்ன? ஜனங்கள் எல்லாம் கண்ணீர் சிந்தி அவர்களுக்காக ஜெபிப்பாங்க. இது ஒரு நல்ல விளைவு. ரெண்டாவது என்ன? உதாரத்துவமாக ஜனங்கள் நிறைய காணிக்கைகளை அந்த ஊழிய ஸ்தாபனத்திற்கும் ஊழியர்களுக்கும் கொடுப்பாங்க. இதுவும் ஒரு நல்ல விளைவு. எதிர்மறையான நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. என்ன தெரியுமா? கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த வாலிபனும் இந்த மிஷனரி ஊழியத்திற்கு வர பயப்படுகிறான், அஞ்சுகிறான். காரணம், திருச்சபையில் உள்ள இளைஞர்கள் கேட்டது எல்லாமே மிஷனரி ஊழியம்னா அடி வாங்கணும், மிஷனரி ஊழியம்னா ஜெயிலில் போடுவாங்க, மிஷனரி ஊழியம்னா எல்லாம் ஏசுவாங்க, திட்டுவாங்க, அங்கே பாதுகாப்பு இருக்காது, சாப்பாடு இருக்காது, வீட்டை விட்டுட்டுக்கணும். இப்படி ஒரு பெரிய சித்திரம் உண்டாக்கிவிட்டது. அதனால் ஊழியத்திற்கு அர்ப்பணித்து வர்ற நிறைய வாலிபர்கள் தயங்குறாங்க. ஓகே, அப்போ என்ன பிரதர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? மிஷனரி ஊழியம்னா அதானே? அப்படிப்பட்ட பாடுகள்லாம் இன்றைக்கும் இருக்க தானே செய்யுது. உண்மை. அதெல்லாம் சொல்ல வேண்டாமா? கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் நம்ம ஒன்றை மறந்துடக்கூடாது. நாம் இப்பொழுது அனுபவிக்கிற பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு இணையானது அல்ல அப்படின்னு வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. அப்போ இன்றைக்கு எத்தனை மிஷனரியுடைய பிள்ளைகள் மிஷனரி ஆகிறாங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஏன் அவர்கள் அப்படி நினைக்கிறாங்க? அப்போ அதற்கு உரிய பதிலை தேடி நாம் நகர்ந்து போகணும். அப்போ தான் இதை நம் விசுவாச பிள்ளைகளுக்கு, திருச்சபை வாலிபர்களுக்கு இந்த ஊழியத்தின் மேன்மையை சொல்ல வேண்டியது அவசியம். ஒருவேளை பல தரப்பட்ட கேள்விகளால் தடுமாறி தயங்கி சந்தேகங்களோடு இருந்த ஒரு இளைய ஊழியன் தீமோத்தேயுக்கு அவனுடைய முன்னோடியாக இருக்கிற, அவனுடைய அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் அவர் சில காரியங்களை சொல்கிறார். அதை குறித்து தான் நாம் இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். ஒருவேளை இதை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த நிருபத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்னா 1 தீமோத்தேயு 1:18 நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ ஒரு நல்ல போரை செய்ய வேண்டும், ஒரு நல்ல போராட்டத்தை செய்ய வேண்டும். அப்படி தான் இதை ஆரம்பிக்கிறார். அப்போ நீ வெறும் விசுவாசம் மாத்திரமல்ல, நல்ல தெளிந்த மனதை உடையவனாகவும் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என் குமாரனாகிய தீமோத்தேயே நீ போராட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த நல்ல போராட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த போராட்டமானது டிஃபென்சிவ், அதாவது எதிராக போய் தாக்குவது அல்ல, தன்னை நோக்கி வருகிற தாக்குதலை சமாளிக்கக்கூடிய விதத்திலே போராடுவது. இதை உங்களுக்கு விளக்கி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கத்தியில் ஒரு போர்ச்சேவகன் எடுத்து ஒரு கத்தியை எடுத்து ஒருத்தனை தாக்குறான் அப்படின்னா அது அஃபென்சிவ் வெப்பன், அதாவது சண்டை இடுகிற வெப்பன். அதே ஒரு தன்னை நோக்கி வருகிற அம்புகளை அதே போர்ச்சேவகன் கேடயத்தை கொண்டு மறைத்து கொண்டு அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்க போராடுகிறான் அப்படின்னா அது டிஃபென்சிவ் வெப்பன். அப்போ இங்கே பவுல் சொல்கிறது என்னன்னா, நீ ஊழியத்தின் நிமித்தம் சங்கடங்களையும் பாடுகளையும் எதிர்ப்புகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கும் பொழுது நீ போய் எங்கேயும் மனு கொடுக்காத, நீ கொடி பிடிச்சி கோஷம் போடாத, இது என் உரிமை,
நான் அப்படி தான் சொல்லுவேன், இந்தியா வந்து மத சுதந்திரம் உள்ள நாடு அப்படின்லாம் வாதாடாத. ஆனால் உன்னை நோக்கி வருகிற தாக்குதலை நீ தற்காத்து கொள்ளும்படி ஒரு கேடகத்தை பிடித்து கொண்டு நல்ல போராட்டம் போராடுங்கிறார். அது என்ன கேடகம் தெரியுமா? நான் இந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதை தான் சொல்கிறாரு. உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு. நான் இந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை குறித்து வேத வார்த்தைகள் சொல்லுகிறபடி நான் அந்த ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வந்திருக்கிறேன். நான் ரொம்ப தெளிவுடையவனாக இருக்கிறேன். அதனால் யார் என்ன சொன்னாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் நான் இந்த ஊழியத்திலே நிலைத்து நிற்பேன் அப்படின்னு நல்ல போராட்டம் போராடு. ஒருவேளை நிறைய துருபதேசங்கள் வந்தாலும் அந்த துருபதேசங்களை எதிர்த்து சரியான சத்தியம் இதுதான் அப்படின்னு காண்பித்து அவர்களோட நல்ல போராட்டம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை விடுக்கிறார். ஒருவேளை பவுல் தன்னுடைய இறுதி நாட்களிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறார். அப்போ தான் என்ன செய்தாரோ அதைத்தான் ஊழியம்னா என்ன அப்படின்னு தனக்கு பின்பாக வருகிறவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கும் தாங்கள் என்ன செய்கிறார்களோ அதைத்தான் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் ஊழியமாக தன்னிடம் பின்பற்றுகிறவர்கள் சொல்லி தராங்க. ஒருவேளை நான் ஏசாமிகிட்ட வந்து எனக்கு இடம் கொள்ளாமல் போகிற அளவுக்கு கோட்டு கொடுத்தாரு, என்னுடைய ஹேங்கலெல்லாம் மாட்ட இடம் இல்லை அப்படின்னு சொல்லி தாங்கள் எதை நம்புகிறார்களோ, ஊழியத்திற்கு வந்து தாங்கள் லாபம் அடைந்ததாக எண்ணுகிறார்களோ அதை தான் இன்றைக்கி ஜனங்களுக்கு சொல்கிறாங்க. ஒருவேளை நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கி ஆடி காரில் போடுறேன். ஒருவேளை நான் அன்னைக்கு வந்து எளியவனாக எண்ணப்பட்டேன், இன்றைக்கி பெருமதிப்புமிக்க மனிதர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு, இப்படியெல்லாம் ஜனங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் பவுல் சொன்னார், நான் நல்ல போராட்டத்தை போராடுகிறேன், நீயும் நல்ல போராட்டத்தை போராடு. இதில் கவனிக்க வேண்டிய என்னன்னா டிஃபென்சிவ் ரைட். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் கண்காணிப்பை, அதாவது சபையை பார்த்துக்கணும், சபையை மேய்க்கணும் அப்படின்னு கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. அப்போ இந்த பாஸ்டர் தொழில் அப்படிங்கிறதும் ஆண்டவருக்கு பணி செய்வது, மிஷனரியாய் போவது, இதெல்லாம் நல்ல வேலை அப்படிங்கிறத ஊழியத்துக்கு வரவங்க புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் இழிவான வேலை அல்ல. இன்றைக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்னாலே அல்லது ஒரு மிஷனரி அப்படின்னு சொன்னாலே ஏழனமாக பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, நம்முடைய கலாச்சாரத்திலே அப்படி காண்பிக்கப்பட்டது. அது உண்மைதான். நீங்கள் என்ன வீடு வீடாக போய் ஜெபம் பண்ணி காசு வாங்குவீங்க, அப்படி தானே? அல்லது மற்றவர்கள் கொடுக்குற பணத்தின் மூலமாக நீங்கள் பிழைப்பீங்க, அதுதானே? மதத்தை பரப்புறீங்க. இப்படி இதெல்லாம் ஒரு வேலையா? இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நீங்கள் செய்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வேலை, உங்களுக்கு என்னப்பா? இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, ஒரு வாலிபன் ஊழியத்திற்கு அர்ப்பணித்து வந்தான்னா அவன் நல்ல வேலையை விரும்புகிறான், அவன் நல்ல கெரியரை தான் சூஸ் பண்ணுறான். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு போலான் இருக்கேன் அப்படின்னு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு மாணவன் சொன்னான்னா அவன் நல்ல வேலையை தான் விரும்புகிறான். அது நல்ல வேலை தான். அநேகரை தேவனமாய் சேர்ப்பது, இந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு பிரசங்கித்து ஆண்டவருடைய சீசர்களாய் அவர்களை மாற்றுவது. அப்போ முதலாவதாக இதில் வெட்கப்படுறதுக்கு எதுவும் இல்லை, நல்ல வேலை. ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பவுல ஜெயிலில் இருக்கிறாரு, தீமோத்தேயு வந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ அடுத்தது அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்தது நீ தான்ப்பா ஜெயிலுக்கு போக போகிற, உங்கள் பாஸ்டே ஜெயிலுக்கு போயிட்டாரு, அரசாங்கமே உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது, நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்க, மதத்தின் பெயரால் நீங்கள் செய்கிற தவறு என்ன, இப்படி சமுதாயத்தில் பலதரப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு வரலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறபடி, பவுல் சொல்லுகிறபடி தீமோத்தேயிட்ட சொல்கிறாரு, நீ ஒருவன் கண்காணிப்பை விரும்பினான் என்று சொன்னால் அவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இங்கே நல்ல அப்படிங்கிற வார்த்தைக்கு சென்ஸ் ஆஃப் டிக்னிட்டி, கௌரவமுள்ள வேலையை விரும்புகிறான், அந்தஸ்து உள்ள வேலையை விரும்புகிறான், அதுதான் அர்த்தம். மூன்றாவதாக 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம், இப்படி உதவிக்காரனுடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். இப்போ இந்த ஊழியத்தை நல்லா செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நல்ல நிலை அப்படிங்கிறதுக்கு மதிப்பு மிக்க
ஒரு நிலை. நீங்கள் ஊழியத்தை உண்மையாகவே செஞ்சீங்கன்னா, ஒரு ஊழியத்தை தேவன் விரும்புகிற விதமாக ஒரு ஊழியக்காரன் செய்வான் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் அவனை கனம் பண்ணுவார். அதாவது அநேக மக்கள் சமுதாயத்திலும் கூட அவன் மதிக்கப்படத்தக்கவனாக தான் கண்டிப்பாக இருப்பான். ஒருவேளை நாம் உதாசீனம் பண்ணப்படலாம், ஒருவேளை நாம் இழிவாக எண்ணப்படலாம், ஒருவேளை நம்ம ஒரு பொருட்படுத்த முடியாத ஒரு இடத்துல நம்ம வைக்கப்படலாம். ஆனால் எல்லாராலும் அல்ல, வசனத்தை நேசிக்கிற சிலரால் நாம் கனம் பண்ணப்படுவோம். ஆண்டவருடைய வார்த்தை அதை தான் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆமாம், அப்போ ஒரு அந்தஸ்து மிக்க வேலை தான் இது. ரைட். அடுத்ததாக 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம், நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தையிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய். ஒரு மனிதன் எப்பொழுது நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறான் தெரியுமா? ஒருவேளை அவன் நல்ல குணநலன்களை உடையவனாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவன் நல்ல போதகத்தை செய்ய வேண்டும். இன்றைக்கு நல்ல ஊழியர்களை அவர்கள் செய்கிற போதகத்தை வைத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை ஆராதனையில் இன்றைக்கி சினிமா பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அந்த போதகர் எப்படி இருப்பார்? ஒருவேளை இன்றைக்கு தகாத விதமாய் வேதத்தில் இல்லாததை பொறுக்கவே முடியாத காதுகள் கூசுகிற அளவுக்கு பிரசங்கம் என்கிற பேரில் எதையோ சொல்கிறாங்க. அப்போ அதை வைத்தே நம்ம கணித்து விடலாம் அந்த போதகர் எப்படி இருப்பார், ஒருவேளை அந்த சபையில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அப்போ நல்ல போதகத்தை நாம் செய்கிறதுனாலே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நல்ல ஊழியக்காரர்களாய் இருக்க முடியும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். கவனிங்க, ஊழியத்துக்கு வரும் பொழுது நம்ம ஒரு கன்வர்ஷன் கொடுத்துருப்போம். ஆர்டினேஷன் பண்ணும் பொழுதாக இருக்கலாம், அல்லது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதாக இருக்கலாம். ஆண்டவரை நான் உண்மையாக பின்பற்றுவேன், இந்த ஊழியத்தை நான் ஆதாய தொழிலாக எண்ணாமல் உண்மையாக ஜனங்களை நேசித்து செய்வேன், வேதத்தை துப்புரவாக போதிப்பேன். இப்படிப்பட்ட கன்ஃபெஷன்ஸ், ஒரு தீர்மானங்களோடு ஜனங்களுக்கு ஒரு அறிக்கை செய்கிற நோக்கத்தோடு நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை இக்கட்டான நேரங்களிலே, இல்லாமைகளிலே, பற்றாக்குறையிலே, வருத்தங்களிலே, உபத்திரவங்களிலே அந்த அறிக்கையை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்ம என்ன உறுதிமொழி எடுத்துகிட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத. இன்றைக்கு நிறைய கண்ணியமிக்க வேலைகளிலே, அரசு வேலைகளில் கூட இந்த உறுதிமொழியை நம்ம கொடுக்கறத பார்க்குறோம். அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6:12 பவுல் சொல்கிறாரு, நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நான் கவனிச்சிக்க, நீ சபைக்கு முன்னாடி நல்லா ஊழியம் பார்ப்பேன் அப்படின்னு நல்ல அறிக்கை பண்ணியிருக்க, அதனால் நல்லா போராடணும், நீ எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இங்கே உள்ள பிரச்சனைகளை பெருசாக நினைக்காத அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்வதை நம்ம பார்க்கலாம். அதே போல் இதுக்கு யாரை தெரியுமா உதாரணமாக எடுக்கிறாரு? 1 தீமோத்தேயு 6:14, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசு என்ற சந்தினாலத்திலையும் உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசுவானவர் கடைசியில் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. நீர்தான் கிறிஸ்துவா அப்படின்னு சிலுவைக்கு போகிற இயேசுவை பார்த்து பிலாத்து கேட்குறான். ஒருவேளை ஆண்டவர் ஆம் நீ சொல்லுகிறபடி நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லலைன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணியிருப்பான். அப்போ ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக இந்த ஊழியத்தில் நுழையும் பொழுது ஒரு அறிக்கையோடு வந்தாரோ, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அப்படி ஒரு சாட்சியோடு தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் பிரவேசித்தார். அந்த ஊழியத்தை முடிக்க போகிற கடைசி நேரம் அவர் சிலுவையிலே பாடுபட்டு அவலட்சணம கோலமாய் நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்கு இலவசமாய் மீட்பை உண்டு பண்ண போகிறார். அப்போ கடைசி கேள்வி வைக்கப்படுகிறது, நீ கிறிஸ்து தானா எனக்கு சொல் அப்படின்னு. ஆம், நான் கிறிஸ்து தான், நீ சொல்லுகிறபடி நானே அவர் அப்படின்னார். அப்போ நல்ல அறிக்கையை பண்ணார். கடைசி வரைக்கும் அந்த அறிக்கையை காத்து கொண்டார். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் ஒரு வார்த்தை மாற்றி பேசினா கூட அவர் விடுதலை ஆகிடலாம், ஆனாலும் அவர் நல்ல அறிக்கையை பண்ணார். அதை சுட்டி காண்பித்து தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நீ எந்த கடினமான சூழ்நிலை, உபத்திரவங்கள், பாடுகள் நழுவ போனாலும் நீ பண்ண நல்ல அறிக்கையை எண்ணிக்கொள். அதே போல் அந்த நல்ல அறிக்கையை காத்து கொள்ளும்படி கிறிஸ்துவை எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்கிறாருங்க.
அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம். கடைசியாக 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகனாய் எல்லாத்தையும் குத்தி கொள்ளு. கவனிங்க, ஒரு சோல்ஜரை எதை வச்சு தெரியுமா நல்ல சோல்ஜர்னு சொல்லுவாங்க? எத்தனை பேர்த்த கொன்னான்னு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அரசாங்கத்தினால் எவ்வளவு துன்பங்கள் உனக்கு நேரிட்டாலும் சரி, சபையினால், கள்ள ஊழியர்களால், கள்ள சகோதரர்களால் எவ்வளவு பிரச்சனைகள் பாடுகளுக்குள்ளே நீ போனாலும் சரி, நீ நல்ல போர்ச்சேவகனாய் உனக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை, தீங்கை அனுபவி. சகித்து கொள்ளல்ல, அனுபவி. இங்கே நல்ல போர்ச்சேவகனுக்கு ஸ்கில்ஃபுல் சோல்ஜர் அப்படின்னு மூலமொழியில் வருது. திறமையுள்ள போர்ச்சேவகனாய், நல்ல ஊழியக்காரனாய் தீங்குகளை அனுபவி. அப்போ தீங்குகளுக்கு ஊடாக போவதும் பொழுது நாம் நல்ல ஊழியர்களாய் நாம் என்ன பண்ணணும்? தீங்கை அனுபவிக்கணும். கடைசியாக தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் சொன்னேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4:7, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இங்கே ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்கிறார் இல்லையா? எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தாரோ அதை தான் இளைய தலைமுறைக்கு அவர் பிரசங்கித்தார். ஒருவேளை இந்த கடிதம் தீமோத்தேயின் கைகளுக்கு சென்று சேர்வதற்குள்ளாக வரலாறு சொல்லுகிறபடி பவுல் சிறைச்சாலையிலே சிரச்சேதம் பண்ணப்பட்டார், தலை துண்டிக்கப்பட்டு மரித்து போனார். அப்போ இந்த உத்வேகத்தோடு தான் தீமோத்தேயும் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி அவரும் இரத்த சாட்சியாய் மரித்து போனார். இந்த ஊழியம் 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக நம்ம கையில் வந்திருக்கு. நல்ல போராட்டத்தை போராடி தீங்கு அனுபவித்து நாம் இதை வருங்கால சந்ததிக்கு நாம் கடத்த வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.